வணக்கம். மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. ஒன்றிய அரசே தமிழக மாணவர்களின் கல்வி நிதி 2152 கோடி எங்கே என்ற கேள்வியை முன்வைத்து மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் சார்பில் தெருமுனை பிரச்சாரம். கோவை மாவட்டம் கோவை சுந்தராபுரத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் சார்பில் தமிழ்நாட்டில் ஹிந்தி மொழியை திணிக்க முயற்சிக்கும் ஒன்றிய மோடி அரசை கண்டித்து கோவை காந்திபுரம், உக்கடம், சுந்தராபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஒன்றிய அரசின் அராஜக கொள்கை ஹிந்தி திணிப்பை எதிர்த்து மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் சார்பில் தெருமுனை பிரச்சார நாடகம் நடைபெற்றது. இந்த தெருமுனை நாடக பிரச்சார பயணம் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் ஈஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் நிர்வாகிகள், பொதுச் செயலாளர் முத்துசாமி, தலைமை நிலைய செயலர் செல்வராஜ், பொன்னுக்குட்டி, சதீஷ், பெருமாள் சாமி மற்றும் பலர் கலந்து கொண்டு இந்தி எதிர்ப்பு தெருமுனை நாடகத்தில் பயணித்தனர். இந்த தெருமுனை நாடகத்தை வெஸ்டர்ன் பட்டாபியின் கலைக்குழுவின் நண்பர்கள் சன் டிவி புகழ் வெஸ்டர்ன் பட்டாபி, ஜி தமிழ் புகழ் கோவை கணேஷ், விஜய் டிவியின் கலக்கப் போவது யாரு புகழ் கோவை ஜெகன் ஆகியோர் ஒன்றிய அரசு தமிழகத்திற்கு நடத்தி வரும் துரோக செயலை குறிப்பிட்டு மும்மொழி கொள்கை வேண்டாம், இருமொழி கொள்கையே போதும் என பொதுமக்கள் விழிப்புணர்வு பெறும் வகையில் பாட்டு பாடி, ஆட்டமாடி தெருமுனை பிரச்சார நாடகத்தில் தங்களது சிறப்பை பொதுமக்கள் முன்னிலையில் வெளிப்படுத்தினர். மேலும் ஒன்றிய மோடி அரசுக்கு எதிராக மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் நடத்தி வரும் பல்வேறு போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் தெருமுனை நாடகம் ஆகியவை பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது என்பது மட்டுமல்லாது மாணவர் சமுதாயத்திற்காக, குறிப்பாக தமிழ்நாட்டு மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் ஒன்றிய அரசால் வழங்கப்படும் கல்வி நிதி ரூபாய் 2152 கோடி நிதியை நிறுத்தி வைத்தது மட்டுமல்லாது தமிழகத்தில் உள்ள பள்ளிகளில் ஹிந்தி மொழியை திணிக்க முயற்சிக்கும் பாரதிய ஜனதாவின் ஒன்றிய அரசுக்கு கடும் எதிர்ப்பு அலைகள் தமிழகத்தில் எழுந்து வரும் சூழ்நிலையில் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் தலைவர் ஈஸ்வரன் தலைமையில் மாணவ சமுதாயத்திற்காக போராட்டக் களத்தில் முழு ஈடுபாட்டுடன் இறங்கி போராடி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போது செய்தியாளர்களை சந்தித்த மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் தலைவர் ஈஸ்வரன் கூறுகையில், ஒன்றிய அரசு தமிழக மாணவர்களின் கல்வி நிதி 2152 கோடியை உடனடியாக விடுவிக்காவிட்டால் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாணவ மாணவிகளை ஒன்றிணைத்து மிக பெரிய ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் நடத்தப்படும் என ஒன்றிய அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் என்பது கோவையில் மிக பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மோடி அரசு திணிக்காதே தமிழ்நாட்டு பணத்தை ஏழை மாணவன் பணத்தை 2152 கோடியை உடனடியாக விடுவித்துக் கொடு. எங்கள் பணம் 2152 கோடி எங்கள் பணம். ஒன்றிய அரசு மோடி அரசு மக்கள் பணத்தை விடுவி, மாணவன் பணத்தை விடுவி. வயிற்றில் அடிக்காதே தமிழ்நாட்டு மாணவன் வயிற்றில் அடிக்காதே திணிக்காதே இந்தியை திணிக்காதே. மும்மொழி திட்டம் வேண்டாம். புதிய கல்விக் கொள்கை வேண்டாம். பணத்தை கொடு. தமிழ்நாட்டு மாணவன் பணத்தை திருப்பிக் கொடு. விளையாடாதே ஏழை மாணவன் கல்வியில் விளையாடாதே. தமிழ்நாட்டு மாணவன் பணம் 2152 கோடியை உடனடியாக திருப்பிக் கொடு.
உடனடியாக திருப்பிக் கொடு. திணிக்காதே திணிக்காதே இந்தியை திணிக்காதே தமிழ்நாட்டில் வெற்றிதான் இருமொழி திட்டம் வெற்றிதான் திறனுள்ள மாணவர்களை தமிழ்நாடே உருவாக்கும் மோடி அரசு தமிழ்நாட்டு மாணவன் பணம் 2152 கோடியை உடனடியாக கொடுத்து விடு. விளையாடாதே மாணவன் கல்வியில் விளையாடாதே திணிக்காதே இந்தியை திணிக்காதே காப்போம் தமிழ் மொழியை காப்போம் தமிழ் மொழியை காப்போம். மக்களே, வியாபார நண்பர்களே, அனைவருக்கும் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்து சார்பாக வணக்கம். தமிழ வாழ வச்ச முன்னோருக்கு வணக்கம். தமிழ உலகளாண்டு சேர்த்துன கணிகைக்குதான் வணக்கம். இன்னைக்கு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, நமக்கு குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது இருக்கு இல்லையா? இப்போ அங்கன்வாடிக்கு ஒரு குழந்தை போகுது, 1ஆம் வகுப்பு ஒரு குழந்தை போகுது. என்ன படிக்கணும்னு திட்டத்தை எங்கிருந்து சொல்றான்? டெல்லியில இருந்து சொல்றான். தமிழ்நாடுன்னு ஒரு மாநிலம் இருக்கு, இந்த மாநிலத்துக்கு ஒரு முதலமைச்சர் இருக்காரு. இந்த எல்கேஜிக்கு என்ன பாடம் எடுக்கலாம்னு முதலமைச்சர் தீர்மானிக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, எதுக்கு முதலமைச்சர்? மாநிலம் ஒட்டு மொத்தமா இந்தியாவில எல்லா மாநிலத்தையும் அழிக்கிறதுக்கான திட்டத்தை மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. மாநிலமே இனி இருக்காது. இந்த குழந்தைக்கு ஆனா ஆவணா சொல்லி கொடுக்கறதுக்கு முடியல, முதலமைச்சர் முடியாதுன்னா முதலமைச்சர் எதுக்கு?
நம்ம கல்லூரி கட்டி வச்சிருக்கிறோம், பல்கலைக்கழகம் கட்டி வச்சிருக்கிறோம், எல்லாம் தமிழ்நாட்டோட காசுல. ஆனா அந்த தமிழ்நாட்டுக்கு வைஸ் சான்சலர் போடுறதுன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் போட முடியாது, டெல்லியில இருந்துதான் போடுவாங்க. யோசிச்சு பாருங்க, எதுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர்? சரி, இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல காலேஜ்ல காசு ஜாஸ்தியா வாங்கினா தமிழ்நாடு அரசாங்கம் கேட்க முடியும், இனிமேல் கேட்க முடியாது. நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு உரிமை இல்ல, டெல்லிக்காரன் தான் கேட்க முடியும். எதுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர்? நேற்று தமிழ்நாடு பட்ஜெட் வந்துச்சு. தமிழ்நாட்டுல கல்விக்கு ஒதுக்கின தொகை எவ்வளவு தெரியுமா? 55,000 கோடி. மத்திய அரசாங்கம் எவ்வளவு கொடுக்காம வச்சிருக்காங்க தெரியுமா? 2,152 கோடி. 2,152 கோடி நான் கொடுக்கிறேன். நீங்க இங்க NS பேக்கரின்னு ஒரு பேக்கரி இருக்கு, அவர் நடத்திட்டு இருக்காரு. அவர் 10 லட்சம் ரூபாய் முதலீடு போட்டிருக்காருன்னு வச்சுக்கங்க. நான் என்ன பண்றேன்? 10,000 கொடுக்குறேன். கல்லாப்பட்டியில நான் தான் உட்காருவேன்னு சொன்னா அந்த கடைக்காரன் யாராவது சொல்லுங்க, பலான்னு ஓங்கி அப்பீல மாட்டாரு. ஏண்டா 95% முதலீடு நான் போறேன், 5% முதலீடு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு கல்லாப்பட்டியில உட்காருவேன்னு சொன்னா கடைக்காரன். அந்த மாதிரி 55,000 கோடி தமிழ்நாடு கல்விக்கு செலவு பண்றான். நீ 2 கோடி கொடுத்துட்டு நான் சொல்றது கேட்கணுங்கிற, இது நடக்குமா? இப்படி ஒரு வன்முறையை தமிழ்நாடு மேல மத்திய அரசாங்கம் மோடி. இனிமேல் மாநில அரசாங்கம் ஒண்ணு இல்லாம போயிடும். நமக்கான உரிமை இல்ல, தமிழனுக்கான உரிமை இல்ல, தமிழ்நாட்டுக்கான உரிமை இல்ல. தமிழ்நாட்டு கல்வியை தீர்மானிக்கிறது டெல்லின்னு சொன்னா தமிழ்நாட்டுக்கு எது முதலமைச்சர்? நான் எந்த கட்சியெல்லாம் பிரச்சனை கிடையாது. திமுக இருக்கலாம், அண்ணா திமுக இருக்கலாம், இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வரலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்ல. யார் ஆட்சிக்கு வந்தாலும் முதலமைச்சர் டம்மினா எதுக்கு தமிழ்நாடு? ஏதோ ஒரு படத்துல செந்தில் சொல்லுவாங்க, செந்தில் வருவான், நம்ம ரஜினி சொல்லுவாரு, மாப்பிள்ளை இவர் தான், ஆனா இவர் போட்டிருக்கிற சட்டம் என்னதுமா? அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒருத்த முதலமைச்சர், ஆனா அவன் டம்மி, அவனால எந்த முடிவும் எடுக்க முடியாது. தமிழ்நாட்டுக்கு பவர் இல்ல, மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய முதலமைச்சர் டம்மினா எதுக்கு தமிழ்நாடு? ரொம்ப முக்கியமான நிற்கிறோம். தமிழ்நாட்டினுடைய கல்வியை நம்ம தீர்மானிக்க முடியாது. இனிமேல் தமிழ்நாட்டுல தமிழ் இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த முச்சந்தில நாங்க நின்று எதுக்காக பேசணும் தெரியுமா? இந்த தமிழை காப்பாற்றணும். நிறைய பேர் புத்திசாலி இருக்கிறான், ஹிந்தி வந்தா தமிழ் அழிஞ்சு போயிடுமான்னு. அண்ணே, நீங்க என் கூட வந்தீங்கன்னா பம்பாய் கூட்டிட்டு போனேன். ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இறங்கி வெளியில போனா ஹிந்தி தான் பேசுவான். பூனேல இறங்கி ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியில போனா ஹிந்தி தான் பேசுவான். ஆனா அந்த ஊரோட தாய் மொழி தெரியுமா? மராத்தி. மராத்தி இன்னைக்கு மகாராஷ்டிரால இல்ல, அழிச்சு போச்சு. ஒரிசால இன்னைக்கு ஹிந்தி தான் பேசலாம், அந்த மொழி அழிஞ்சு போச்சு. பஞ்சாப்ல மொழி இல்ல, பெங்காலில மொழி இல்ல, ராஜஸ்தான்ல மொழி இல்ல, குஜராத்ல மொழி இல்ல. ஒவ்வொரு மாநிலத்திலையும் தாய்மொழி அழிஞ்சு போயிருக்கு. 50 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல போராடி தமிழ் மொழியை காப்பாற்றலாம். ஒவ்வொரு மாநிலத்திலையும் அழிஞ்சு போயிட்டு இருக்கு. இந்த தமிழ் மொழியை காப்பாற்றணும். இன்னைக்கு இந்திய விட்டுட்டா தமிழை காப்பாற்ற முடியாது. இந்த உலகத்துல செம்மொழி, உலகம் தோன்றியதற்கு முன்பு தோன்றிய மொழி தமிழ் மொழி. லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம மொழி தோன்றியிருக்கு. ஆனா இந்த மொழியை நயவஞ்சகமா அழிக்க பாக்குறான், மும்மொழிங்கிறான். எப்படி மும்மொழி நிறைவேற்ற முடியும்? நோட்டு பார்க்கணும். நீங்க ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு மாணவன் எந்த மொழி வேணும் சூஸ் பண்ணுங்கிறான். ஏற்கனவே தமிழ் படிக்கிறான், ஆங்கிலம் படிக்கிறான், 3வது மொழியா உன்னோட கொண்டு வந்து திணிக்கிறான். நம்ம காமராஜ் நகர் பள்ளிக்கூடத்துல 450 குழந்தைங்க படிக்குது. 450 குழந்தைகளுக்கு 20 டீச்சர் போட்டிருக்கான்.
ஒவ்வொரு குழந்தையும் 22 மொழி, பட்டியல் மொழி 22 இருக்கு. 22 மொழியும் ஒவ்வொரு குழந்தை ஆசைப்பட்டா 22 டீச்சர் போட முடியுமா? ஏற்கனவே எல்லா பாடத்துக்கும் 2 மொழிக்கு சேர்த்து 20 டீச்சர். 22 மொழிக்கு 22 டீச்சர் போட முடியுமா? முடியாது. அப்ப எதுக்கு டீச்சர் போடுவான்? ஹிந்திக்கு டீச்சர் போடுவான். எதுக்கு டீச்சர் போடுவான்? சமஸ்கிருதத்துக்கு டீச்சர் போடுவான். அப்ப எந்த மொழி படிக்க முடியும்? ஹிந்தி படிக்க முடியும், சமஸ்கிருதம் படிக்க முடியும். 3 மொழி. ஹிந்தியை திணிச்சானா ஹிந்தி இப்ப திணிப்பான், நாளைக்கு சமஸ்கிருதம் வரும், நாளைக்கு தமிழ் அழிச்சு போடுவோம். இதுதான் அவனுடைய நயவஞ்சக திட்டம். தமிழ் மொழியை காப்பாற்றணும், எல்லாம் புரிஞ்சுக்கணும். சரி, நான் கேக்குறேன், இந்த 3வது மொழி எதுக்குதான்? என்ன பிரயோஜனம்? நீ 2 மொழி படிச்சீங்கன்னா மீதி 3. ஒரு குழந்தைக்கு 5 பாடம். என்ன பாடம்? கணக்கு படிக்குது, 5 படிக்குது, சமூகங்கள் படிக்குது, 5 பாடம் படிச்சு எழுதுது. நான் கேக்குறேன், ஏற்கனவே 2 மொழி படிக்கணும்னா இன்னொரு மொழியை கொண்டு போய் பேசினா மீதி பாடம் எப்படி படிக்க முடியும்? அந்த குழந்தைக்கு கணக்கு வேண்டாமா? அந்த குழந்தைக்கு அறிவியல் வேண்டாமா? அந்த குழந்தைக்கு வரலாறு தெரிய வேண்டாமா? அந்த குழந்தைக்கு இந்த பூமி பற்றி படிக்க வேண்டாமா? மொழி மட்டுமே கல்வியா? எத்தனை மொழி கொடுப்பேன்? சரி, வேண்டாம், எல்லாம் கொடு. இது மேல அறிவியல் வேண்டாம், கணக்கு வேண்டாம், வரலாறு வேண்டாம், சமூகம் வேண்டாம், மொழி கூட. அந்த குழந்தை நாசமா இருக்கும். நம்ம குழந்தை இன்னைக்கு அமெரிக்கா போறான், லண்டன் போறான், தமிழ்நாட்டு குழந்தை எல்லாம் நல்லா படிக்குது, முடிஞ்சிருச்சு. நான் கேக்குறேன், இந்த குழந்தைக்கு மொழியை மட்டும் படிக்க வச்சு அடிக்க போறியா? எத்தனை மொழி படிக்க முடியும்? அறிவியலை விட்டுட்டு, கணக்கு விட்டுட்டு, சமூக அறிவியல் விட்டுட்டு அந்த குழந்தை படிக்க முடியுமா? யோசிச்சு பார்க்கணும். சரி, திட்டம். நம்ம குழந்தைக்கு அறிவை குறைக்கணும்னா மொழியை கொடுக்கலாம். இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையோட கொண்டு வந்திருக்கான். அதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? திணிக்கிறது முதல் நோக்கம், சமஸ்கிருதத்தை திணிக்கிறது 2வது நோக்கம். இந்த மொழியெல்லாம் படிக்க வச்சு படிக்க வைக்கிறது அவனுடைய நோக்கம். அவனுக்கு அறிவை கொடுக்கறது நோக்கம் இல்ல. புராணம் படிக்கணும், சமஸ்கிருதம் படிச்சுட்டு புராணம் படிக்கணும். இதுக்காகத்தான் இந்த கல்வி திட்டம். மக்களை ஏமாத்தி அறிவாங்க குழந்தைகளை அறிவை குறைக்கிறதுக்கான திட்டம். இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வர்றோம். மாநிலத்துக்கு உரிமை இல்ல. அப்புறம் இன்னொன்னு கொண்டு வரலாம். இன்னைக்கு நம்ம குழந்தைங்க 8வது வரைக்கும் பிரச்சனை இல்லாம பாஸ் பண்ணிட்டு போயிடும். 3ஆம் வகுப்புல பொது தேர்வு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு 10வது பொது தேர்வு வைக்கும் போது பெற்றோர்கள், மாணவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அந்த குழந்தை 3ஆம் வகுப்புல பொது தேர்வு எழுத முடியுமா? 3ஆம் வகுப்புல பொது தேர்வு கட்டி கொண்டு போக தெரியாது. அந்த குழந்தைக்கு ஆய்க்கழுவதுக்கு அவங்க அம்மா தான் கழுவி விட்டு அனுப்புது. ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா டீச்சர் கழுவி விடுறாங்க. அந்த குழந்தைக்கு பொது தேர்வுங்க வன்முறை இல்லையாங்க. அந்த குழந்தை என்ன பண்ணும்? 3வது வருஷம் 4வது வருஷம் பள்ளிக்கூடம் விட்டு வெளியில போயிடும். அவன் நினைச்சது நடக்கும். அப்போ அந்த குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வைக்க முடியாம அந்த குழந்தைகளுக்கு இடையேற்றலை ஏற்படுத்தி இந்த கல்வியும் நிலையை தமிழ்நாட்டின் உயரத்தை குறைவதற்காக மத்திய அரசாங்கம் திட்டம் போடுறோம். இந்த நிலையை மாற்றுவதற்காகத்தான் நாங்க போராடிட்டு இருக்கிறோம். புதிய கல்வி எங்களுக்கு வேண்டாம். அவன் என்ன சொல்றான்? மத்திய அரசாங்கம், மோடி அரசாங்கம் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரான். அவன் என்ன சொல்றான்? அந்த திட்டத்துல இன்னும் 10 வருஷம் கழிச்சு இந்தியாவோட உயர்கல்வி சேர்க்கையை 52% பண்றானா? எப்ப? 10 வருஷம் கழிச்சு. ஆனா தமிழ்நாட்டுல இன்னைக்கு உயர்கல்வி சேர்க்கை சதவீதம் 52. அவன் 10 வருஷம் கழிச்சு என்ன திட்டம் போடலன்னா அது தமிழ்நாடு முடிஞ்சிருச்சு. தமிழ்நாட்டுல அதை கிராஸ் பண்ணி மேல போறோம். அந்த திட்டம் நமக்கு பிரயோஜனம் இல்லை. நமக்கு இன்னைக்கு பள்ளி கல்வியில இடைநிற்றல இல்ல, 100% சேர்க்கை இருக்கு. அந்த திட்டம் நமக்கு தேவையில்லை. இன்னும் சொல்றான், மதிய உணவு திட்டம் கொடுக்கணும், காலை உணவு திட்டம் கொடுக்கணும்னு. அதே அந்த திட்டத்தை எம்ஜிஆர் காலத்திலே நாங்க கொண்டு வந்துட்டோம், காமராஜர் காலத்திலே கொண்டு வந்துட்டோம், 100 கொண்டு வந்துட்டோம். நீ இன்னைக்கு வந்து உணவு திட்டம் சொல்ற. தமிழ்நாடு 50 வருஷம் முன்னாடி போயிடுச்சு. 3 திட்டம்
உன் திட்டம் என்ன பண்ணுதுன்னா படிக்கிற மாணவர்களை படிக்காம பண்றதுக்கான திட்டம். 3 மொழியை திணிக்கிற, அறிவை குறைக்கிற, நாங்க விட மாட்டோம். தமிழ்நாட்டினுடைய உரிமையை பறிக்கிற, மாணவர்களுடைய திறனை குறைக்கிற. அதனால இந்த புதிய கல்விக் கொள்கையை நாங்க விட மாட்டோம். நம்ம பணம் 2152 கோடி கொடுக்க மாட்டேங்கிறான். நம்ம வரி பணம் இந்திக்கார பணம் இல்ல, மோடியா நோட்டு அடிச்சு இல்ல, கல்வி அமைச்சர் தன்மையா மரணம் நம்ம கொடுக்கல. இந்த கடையை வாங்குற வரி, வாங்குற வரி, எல்லா வரியும் வாங்கி டெல்லியில வச்சுக்கிட்டு நான் சொல்ற மாதிரி நிலத்தாடி கொடுக்குறோம். யோசிச்சு பாரு, யாரு காசு? நீங்க கொஞ்சம் காசு கொடுக்குறீங்க, அந்த காசு வேணும்னு போறீங்க அவங்க வீட்டுக்கு. காலில் இருந்தா தான் காசு கொடுன்னு சொன்னா உங்களுக்கு கோபம் வருமா வராதா? யாரு பணம் தான் அது? தமிழ்நாட்டு மக்களோட பணம். தமிழ்நாட்டு மக்களோட பணத்தை வாங்குறீங்க, நீ கண்டிஷன் போடுற விட மாட்டோம். தமிழ்நாட்டுல வீதி வீதியா போட்டோம், கிராமம் மோடி அரசாங்கத்துடைய சதி திட்டத்தை மக்கள்கிட்ட சொல்ல போறோம். ஆனா அவன் சொல்றான், தனியார் பள்ளிக்கூடத்துல ஹிந்தி படிக்கிறதுக்கு போற, அந்த ஹிந்தி ஏன் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் இருக்கிற மாணவனுக்கு கிடைக்க கூடாதுன்னு கேள்வி கேட்கலாம். புரிஞ்சுக்கணும், ஒருத்தன் வலுக்கட்டாயமா சரக்கு வாயில ஊத்து போட்டு அவன் திருப்பி கேட்கிறான், ஏன்டா தண்ணி வச்சு? வலுக்கட்டாயமா வாயை ஊத்துனவன் அவன் குடிச்சிட்டான், கேட்கிறான் ஏன்டா தண்ணி வச்சு? இந்த மும்மொழி திட்டத்தை தனியார் பள்ளிகளை கொண்டு வந்து தெரியுமா மத்திய அரசாங்கம்? இவனே கொண்டு வருவான். அந்த பள்ளிக்கூடத்துல நீர் கொண்டு வந்துட்டான் தெரியுமா? அது எழுதுதான் நம்ம மருத்துவத்துக்கு போக முடியும். அந்த நீட் தேர்வு சிபிஎஸ்இ அடிப்படையில் இருக்குது. நம்ம மாணவங்க என்ன பண்றாங்க, நீட் தேர்வு எழுதுனா வழி இல்ல, சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்துல படிச்சாதான் நீட்ல பாஸ் பண்ண முடியும். அவன் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்துக்கு போறான். அந்த இடத்துல என்ன பண்றான், நீ சிபிஎஸ்இ படித்தா ஹிந்தி படிக்கிறான். வேட்டு எவ்வளவு பிரில்லியன்ட் பாரு. பாஸ் பண்ணா சிபிஎஸ்இ போகணும், சிபிஎஸ்இக்கு போனதுல ஹிந்தி படிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்றான், நீ விரும்பி ஹிந்தி படிச்சுன்னு கேட்கறான். ஏண்டா முட்டா பையில, யாருகிட்ட இந்த வேலை வைங்க, உத்தரப்பிரதேசத்துல சித்து வேலையை வச்சுக்கோ, பீகார்ல சித்து வேலையை வச்சுக்கோ, தமிழ்நாட்டுல வச்சு அதை வெஞ்சாத ஒட்ட நறுக்கிடும். என்னடா பின்னாட்டம் பண்ண, நீயே பள்ளிக்கூடத்தை கொண்டு வருவ, நீயே இந்திய கொண்டு வருவ, நீயே நீட்டை கொண்டு வருவ, அவனுக்கு இந்திய திரும்ப கேட்டா இந்திய படிக்கிறான். எவ்வளவு பெரிய சதி திட்டத்தை மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கான். ஏமாற மாட்டேன். சரி, இந்தி படிச்சா என்னடா உயர்ந்துருவேன்? நான் கணக்கு பாடத்தை விட்டு ஹிந்தி படிக்கிறேன், அறிவியலை விட்டு ஹிந்தி படிக்கிறேன், என்ன யோசிச்சுமாரு. ஒரு காலத்துல நம்ம வடநாட்டுக்கு போயிட்டு இருந்தோம், இப்ப தமிழ்நாட்டை வடநாடே வரும். இன்னைக்கு பேக்கரியில இந்திக்காரன், ஆடி பூஜை விற்கிறவன் இந்திக்காரன், தமிழ்நாட்டை தேடி எல்லாரும். நம்ம ஹிந்தி படிக்கல, ஆனா தமிழ் படித்த தமிழ்நாட்டுக்காரனை தேடி நம்ம மொழியை காப்பாத்தி இருக்கிறோம். 2 மொழி ஒழுங்கா படிக்கிறோம். நான் கேக்குறேன், ஒரு இட்லியே திங்க முடியாது, எனக்கு 3 இட்லி ஊட்ட முடியுமா? நம்ம ஊர்ல 2 மொழி படிக்கிற எத்தனை பேருக்கு ஆங்கிலம் தெரியும்? இங்க இருக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு ஆங்கிலம் பேச முடியும்? 2வது மொழியே முடியல, 2வது இட்லியே சாப்பிட முடியல, 3வது இட்லி எப்படா ஊட்டுவேன்? இல்லையா? அப்ப 2 மொழி படிக்கும் போது ஒழுக்கமா படிக்கும், 3 மொழி படிக்கும் போது எதுவுமே படிக்க மாட்டான். இந்த அடிப்படை அறிவு இல்லையா? அப்போ இந்த மாணவர் சமுதாயத்தை முட்டாளாக்குறான், இந்த மாணவர் சமுதாயத்தை உருவாக்குறான். நமக்கு மட்டும் இல்ல, வடநாட்டுக்கான படிக்க முடியும். அங்க ஏற்கனவே 1 மொழிதான் படிச்சுட்டு இருக்கிறான். இன்னி
மொழி இருந்துச்சா ஏற்கனவே படிக்க முடியாம வேலைக்கு வரலாம் வடநாட்டுல இருந்து. இன்னைக்கு சுத்தமா சின்ன சின்ன குழந்தைங்க வேலைக்கு வரும். ஏன்னா படிக்க முடியாது, ஒரு மொழியை படிக்க முடியாது. உனக்கு 3 மணி கொடுத்தா எப்படி படிப்பா? அப்போ இந்தியா முழுசும் மாணவர்கள்கிட்ட ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தலாம். இன்னைக்கு இந்தியா கல்வியில முன்னேறிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு இந்தியாவில எல்லா மாநிலத்திலும் முன்னேறிக்கிட்டு இருக்கு. இது எல்லாம் ஒழிச்சு போடும். இது எல்லாம் ஒழிக்கிறதுக்கான திட்டம் தான் புதிய கல்வி ஒண்ணு கொண்டு வர்றோம். அந்த புதிய கல்வி கொள்கையில இந்தியா கொண்டு வந்து திணிக்கலாம். தமிழ்நாட்டுல இந்த மோடி அரசு, இந்த பிஜேபி அரசாங்கம் திட்டத்தை கொண்டு வராத. எங்க பணத்தை சிப்பி கூட எங்க மாணவர்கள் படிக்கக்கூடிய 2152 கோடியா உடனடியா கூடு. இதுதான் எங்க கோரிக்கை. இந்த உங்களுக்கு இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கிறது அதாங்க அரசியல் கட்சி. ஓட்டு தேவையில்லை, ஓட்டு தேவை இங்க வரல. நம்ம மொழி காப்பாற்றப்படணும். நம்ம உயிர் மொழி தமிழ் 100 வருஷமா காப்பாற்றி இருக்கணும். எந்த மொழியும் இங்க பிரிக்க முடியாம அண்ணா வந்து பெரியார் மிகப்பெரிய தலைவர்கள் சேர்ந்து தமிழ் மொழியை காப்பாற்றி இருக்கோம். இன்னும் 100 வருஷத்துக்கு காப்பாற்றணும். எங்கள் உயிரை கொடுத்து தமிழை காப்போம். எங்கள் உயிர் தமிழ். தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க. நன்றி, வணக்கம். கொள்கை என்பது தமிழகத்திற்கு எங்களுக்கு தேவையில்லையே. எங்களுக்கு இருமொழி கொள்கை இருக்கு, அது எங்களுக்கு சிறப்பா இருக்கு. நாங்க இந்தியை படிச்சுட்டு சாக்லேட் வைக்கிறதை விட தமிழ் இங்கிலீஷ படிச்சுட்டு சாக்லேட் விடலாம் இருக்கிறோம். அதுதான் கான்செப்ட். சரிங்களா? எங்களுக்கு மறுபடியும் சொல்றோம், இந்திய படிச்சுட்டு சாக்லேட் வைக்கிறதை விட இருமொழி கொள்கைய படிச்சுட்டு நாங்க சாக்லேட் விடலாம் இருக்கிறோம். ஆமா, நம்ம நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியுதா? நம்ம நாட்டுல என்ன நடக்குது, ஜனங்க நடக்கிறாங்க. இந்த நேரத்தில் என்னென்ன காமெடி பண்ணிட்டு இருக்கிறேன்? காமெடி அல்ல, தெரியாதுல்ல. தெரியாது. நாலு இடத்துல 2 மொழி தான் படிச்சேன். ஆமா ஆமா, ஒன்று தமிழ், இன்னொன்று இங்கிலீஷ். கணக்கு படிச்சீங்க? கணக்கு, சயின்ஸ் இதெல்லாம் அறிவுபூர்வமா வந்தது. தமிழ் படிச்சாலே வந்துடும். சரியா? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நம்ம நாட்டுல நமக்கு கல்விக்கு எவ்வளவு தொகை தரணும்னு தெரியுமா உனக்கு? டெல்லியிலிருந்து வர வேண்டிய தொகை. நீ தேங்காய் பண்ணி சாப்பிடும் போதே நினைச்சேன் உனக்கு அறிவு வந்திருக்கு. எவ்வளவு தெரியுமா வர வேண்டியது இருக்கு? 2152. 1 கோடி எவ்வளவு முக்கியம் தெரியுமா? 1 கோடி 1 ரூபாய் சொல்லுங்க. எங்க டீக்கடையில போய் சொல்லிட்டு போவாங்கல 1 ரூபாய் தரேன், ஒத்துக்க மாட்டாங்க. ஆக நமக்கு அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? 3வது மொழி இருக்குது இல்லோ, 3வது மொழி தமிழ், இங்கிலீஷ். நாம இப்ப படிச்சுட்டு இருக்கோம். 3வது மொழி ஹிந்தி. இது எப்படியாவது நம்ம குழந்தைங்க மண்டையில திணிச்சு அவங்களை எப்படியாவது முதல்ல ஹிந்தின்னு வாங்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சமஸ்கிருதத்தை உள்ள நுழைச்சு அந்த குழந்தைகளை முட்டாளாக்கி அது ஒரு பெருமை தெரியுமா? இது வேற இடையில கன்ஃபார்ம் ஆயிருச்சு. என்ன தெரியுமா பிரச்சனை? என்ன தெரியுமா? சரி தம்பி, இந்த 3 வயசு குழந்தை இருக்குது. 3 வயசு குழந்தை. ஆமா, எனக்கு இப்பவே மூக்கு செலி கொடுக்க தொடக்க தெரியாது. 3 வயசு குழந்தைக்கு பொது தேர்வு. 3 வயசு குழந்தைக்கு பொது தேர்தலா? பொது தேர்தல் இல்ல, பொது தேர்வு. பொது தேர்வு எப்படி 3 வயசு குழந்தை இல்ல? நீங்க படிக்காத முட்டாள, நீ படிச்ச பையன். என்ன தெரியுமா பெரியது? 10வது வகுப்புல பொது தேர்வு வைக்கிறது நியாயம். அது நியாயம். 11வது வைக்கிறாங்க.
12 வைக்கிறாங்க. ஆனா 3 வயசு குழந்தை கொண்டு போய் பொது தேர்வு வச்சு அந்த குழந்தை கக்கா போகவும் தெரியாது, உச்சா போகவும் தெரியாது. ஏண்டா இந்த மாதிரி பண்றீங்க? அது மாத்திரம் இல்ல, 20 அதாவது வந்து மும்மொழி கொள்கையில நீ எந்த மொழி வேணும்னு கத்துக்கலாமா? அப்படிதான் சொல்லி போட்டாங்க. 20 மொழி கத்துக்கணும். 20 மொழி கத்துக்கிறாள். ஒரு மொழி இருக்குது. ஆமா, ஆங்கிலம். இது வந்து நம்ம ரெண்டும் கத்துக்கிட்டு இருக்கிறோம். அறிவியல் இருக்குது, வரலாறு பொருள் இருக்குது, கணிதம் இருக்குது. 20 மொழியை கத்துக்கிட்டு அந்த குழந்தை படிக்கிறதே 15 வருஷம் தான். என்ன இந்த 15 வருஷத்துல ஹிந்தி படிச்சுள்ளது, ஹிந்தி படிச்சுட்டா என்ன பண்ணுவான் தெரியுமா? நல்ல பஸ் ஸ்டாண்டா பாப்பான், சம்பளங்கால் போடுவான், இஞ்சி தின்னு போறங்காட்டி இஞ்சி தட்டிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பான். என்ன கட்டுவா? இஞ்சி. அப்புறம் என்ன ஆகும்? அவன் வந்து சாக்லேட் விற்க வந்தவனுக்கு நம்மளால என்ன பண்ற சாக்லேட் கூட்டுக்கிட்டு இருக்கிறோம். என்னதான் இருந்தாலும் ஐயா அப்துல் கலாம் ஐயா எடுத்துக்கோ, நம்ம தமிழ்நாட்டுல பிறந்தவர் தான். ஐயா கரும்பீரர் காமராஜர் எடுத்துக்கோ, நம்ம தமிழ்நாட்டுல பிறந்தவர் தானே. அவங்க சொல்றாங்க ஐயா பேரறிஞர் ஐயோ அது நாடாளுமன்ற வரைக்கும் போகும். ஆமா, அது நம்ம வெயிட் பண்ணி அடிக்கலாம். அடங்கி அடிச்சிட்டோம் 1969. இனி நம்ம அடிக்கதான் போறோம். இந்த மாதிரி சாதனை எல்லாம் செஞ்சு போயிட்டாங்க. போகல. அந்த மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்து ஈஸ்வரன் தலைமையில பேரறிஞர் அண்ணாவுடைய அன்பு தம்பியா வாழ்றாரு. செய்திய சொல்லுறதுக்கு நிர்வாகம் இருக்குது. சந்து கொண்டெல்லாம் போய் சொல்லுவோம், பட்டி தொட்டி எல்லாம் போய் சொல்லுவோம், கிராமப்புறத்திலையும் போய் சொல்லுவோம், வீடு வீடா போய் சொல்லுவோம். கேளுங்களே கேளுங்களே நல்ல செய்தி சொல்ல போறோம். கேளுங்களே கேளுங்களே நல்ல செய்தி சொல்ல போறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மும்பையில போய் பாக்குறீங்க. மும்பையில போனோம்னா அங்க ஹிந்தியில பேசுறாங்க. அப்புறம் வேற மாநிலத்துல அங்க போனோம்னா ஹிந்தியை தான் பேசுறாங்க. ஏன்னா மராட்டியா மொழி மராட்டியால அழிச்சு போச்சு. அங்க மராட்டின்னா மராட்டியர்களுக்கே தெரியாது, ஹிந்தி தான் தெரியும். அதே மாதிரி தமிழ்நாட்டுல தமிழை அழிக்கக்கூடிய நிலைமை போயிட்டு இருக்குது. ஹிந்தி தான் வந்து நீங்களும் ஹிந்தி தான் பேசணும், உப்படத்துல வந்தாலும் ஹிந்தி தான் பேசணும், மெட்ராஸ்ல போனாலும் ஹிந்தி தான் பேசணும், தமிழ்நாட்டுல தமிழ் தான் பேசணும். நீங்கள் வேணும்னா கம்பி மேலே வாழ சுத்தலாம், கம்பி மேலே குசுப்பு காப்பி விற்கலாம், கம்பி மேலே மசாலா டீ விற்கலாம், கம்பி மேலே சேரலாம் ரோடு ரோடா. நம்ம வந்து அது பண்ணாது. நம்ம என்னைக்குமே உனக்கு அன்பு கொடுக்கும் தமிழ். ஆமா, அண்ணா வாங்கும் உட்காருங்கன்னு சொல்லும். ஆமா, சாப்பாடு கொடுப்போம், வேலை கொடுப்போம். மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் சார்பாக மத்திய அரசை கண்டித்து கோவை முழுவதும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கின்றோம். இந்த பிரச்சாரம் எதுக்குன்னா, இன்னைக்கு இந்தியா ஒரு அபாயகரமான சூழ்நிலையை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. தனி மனிதனுக்கான உரிமை, ஒரு மாநிலத்திற்கான உரிமை அனைத்தும் அடியோடு நாசமாக்கப்பட்டு அனைத்து அதிகாரங்களும் டெல்லியில் குவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்தியா ஜனநாயக நாடா இல்லையா என்ற கேள்விக்குறி இன்றைக்கு எழுந்திருக்கிறது. மிக கேவலமாக, அராஜகமாக ஒன்றியத்தினுடைய கல்வி அமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு நிதியை விடுவிக்க மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. 2152 கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் உள்ள ஏழை மாணவர்கள் படிப்பிற்காக நம்முடைய நிதியிலே தர வேண்டிய பணத்தை மத்திய அரசாங்கம் நிறுத்தி வைத்திருக்கிறது. இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். உடனடியாக தமிழ்நாட்டு மக்களினுடைய வரிப்பணத்தை விடுவிக்க வேண்டும் என்று நரேந்திர மோடி அவர்களை மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் கேட்டுக்கொள்கின்றது. இந்த பிரச்சனையை வீதி வீதியாக எடுத்துச் செல்ல போகிறோம், கிராமம் கிராமமாக எடுத்துச் செல்ல போகிறோம், வீடு வீடாக எடுத்துச் செல்ல போகின்றோம். இந்தியா என்ற ஒரு ஜனநாயக நாடு ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படக்கூடிய ஒரு அபாயகரமான சூழ்நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது. என்ன சொல்றாங்க? 2152 கோடி ரூபாய்
நான் ஒரு திட்டத்தை சொல்ல வேண்டும், நான் சொல்லுகின்ற திட்டத்தை நீ ஏற்றுக்கொண்டால் பணம் தருகிறேன். என்ன கேவலம்! தமிழ்நாட்டில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக இருமொழி கொள்கை உள்ளது. ஆனால் இன்றைக்கு தமிழை அழித்து இந்தியை படிக்கின்ற, இந்தி மட்டுமல்ல சமஸ்கிருதத்தை திணிக்கின்ற ஒரு சூழ்ச்சி திட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிறது. மும்மொழி திட்டம் என்ற பெயரில். எதுக்கு மும்மொழி? 50-60 வருஷமா தமிழ்நாட்டுல 2 மொழியை படிச்சுட்டு எல்லாரும் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில ஏற்பட்டிருக்கிறது. ஒரு அற்புதமான மாணவர்கள் திறன்கள் வளர்ந்திருக்கின்றது. இந்த நிலையில் தமிழ்நாட்டு கல்வியை அடியோடு ஒழிப்பதற்காக ஒரு திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்றது. தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமைகள் அடியோடு அழிக்கப்பட்டு விடும். நான் கேட்கிறேன், எல்கேஜி யூகேஜி படிக்கிறதுக்கு கூட டெல்லியில இருந்துதான் பாடத்திட்டம் வருதுன்னு சொன்னா தமிழ்நாட்டுல எதுக்கு முதலமைச்சர்? தமிழ்நாட்டுல எதுக்கு முதலமைச்சருக்கு ஓட்டு போடணும்? ஒரு அங்கன்வாடி குழந்தைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்னு தமிழ்நாடு அரசாங்கம் முடிவு செய்ய முடியாது. இது மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தரை தமிழ்நாடு அரசால நியமிக்க முடியாது. அப்ப கல்வி எங்க போகும்? கல்வி யாருகிட்ட போகும்? எல்கேஜி யூகேஜில பாடத்திட்டம் முடியாது. பல்கலைக்கழகத்துல துணைவேந்தர் தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை நமக்கு இல்ல. தனியார் பள்ளிகளை, தனியார் கல்லூரிகளை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் தமிழ்நாடு அரசுக்கு இல்ல. ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா இங்க எதுக்கு தமிழ்நாடு அரசு? தமிழ்நாடு அரசு மட்டுமல்ல, இந்தியாவினுடைய அனைத்து மாநிலங்களினுடைய அதிகாரங்கள் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலை ஏற்பட்டால் இந்தியாங்கிற பெடரல் ஸ்ட்ரக்சர் ஒட்டுமொத்தமா ஒளிஞ்சு போயிடும். இந்த நிலை ஏற்படக்கூடாது என்பதற்காக நாங்கள் இங்கே போராட்டத்தை தொடங்கி இருக்கின்றோம். சரி, இந்த புதிய கல்விக் கொள்கையினால என்ன ஆபத்து? இன்னைக்கு 3 மொழி சொல்றாங்க. 2 மொழி படிச்சுட்டு இருக்கும் போது இந்த குழந்தைக்கு அறிவியல் படிக்க முடியும், கணிதம் படிக்க முடியும், சமூக அறிவியல் படிக்க முடியும். ஆனா இப்போ இன்னொரு மொழியை கொண்டு வந்து திணிக்கிற. அப்ப என்ன ஆகுன்னு சொன்னா மற்ற பாடங்கள் படிக்கக்கூடிய நேரம் குறைஞ்சு போகும். எங்க குழந்தைங்க கணக்குலையும் கம்ப்யூட்டர்லயும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லயும் அறிவா வளர்றது டெல்லிக்காரனுக்கு பிடிக்கல. அந்த அறிவை குறைச்சு மொழி அறிவு அதிகப்படுத்த போறான். மொழி அறிவு அதிகப்படுத்தினால என்ன பிரயோஜனம்? 2 மொழிக்கு மேல தேவையில்லை. மொத்தமா 5 சப்ஜெக்ட் வச்சிருக்காங்களா? 3 மற்ற பாடமா, 2 மொழி அறிவு. இப்போ 3 மொழி அறிவை கொண்டு வந்து திணிக்கிற. தேவையில்லை, தேவையான போது படிச்சுக்கலாம். அந்த மொழியினால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா அந்த சின்ன குழந்தைக்கு அந்த வயசுல இன்னொரு மொழியை திணிச்சு அவனுடைய பாட அறிவை குறைக்கிறீங்க. அனலிட்டிக்கல் திங்கிங், திறனறிவு எல்லாத்தையும் குறைச்சு இந்திய கொண்டு வந்து நுழைக்கிற. மும்மொழி கொள்கைன்னு ஏமாத்துற. எப்படி ஏமாத்துற? 3 மொழி, எந்த மொழி வேணாலும் படிச்சுக்கலாம். எப்படி எந்த மொழி வேணாலும் படிக்க முடியும்? நீங்க யோசிச்சு பார்க்கணும். நம்ம காமராஜர் நகர் அரசு மேல்நிலை பள்ளியில, அரசு உயர்நிலை பள்ளியில எல்லா பாடத்துக்கு சேர்த்து 20 டீச்சர் இருக்காங்க. மொத்தமா 450 குழந்தைகள் இருக்காங்க. நீங்க அந்த குழந்தை விரும்பிய மொழியில படிக்க முடியும்னா 22 மொழிக்கு டீச்சர் போட முடியுமா? முடியாது. அப்ப எதுக்கு டீச்சர் போடுவ? ஹிந்திக்கு போடுவ, சமஸ்கிருதத்துக்கு போடுவ. அதை மட்டும்தான் படிப்பாங்க. நீ சமஸ்கிருதத்தையும் ஹிந்தி இங்க கொண்டு வர போற. இதுக்காகத்தான் இந்த திட்டம், ஏமாத்துற திட்டம். மும்மொழி திட்டம்ங்கிற பெயர்ல ஹிந்தியும் சமஸ்கிருதத்தையும் தமிழ்நாட்டுல திணிப்ப. தமிழ் இல்லாம போயிடும். எப்படி இல்லாம போகும்? பெரிய அறிவாளி கேட்கிறான். நீங்க போய் இன்னைக்கு பாம்பேல போய் இறங்குங்க, மும்பையில போய் இறங்குனா என்ன பேசுறான்? ஹிந்தி பேசுறான். பூனேக்கு போங்க, என்ன பேசுறான்? ஹிந்தி பேசுறான். நான் கேட்கிறேன், அந்த ஊர்ல தாய்மொழி மராட்டி. மராட்டி கிட்டத்தட்ட அழிஞ்சு போச்சு. ஆனா நம்ம சென்னைக்கு போனோம்னா தமிழ் பேசுறோம். ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி வெளியில போனோம்னா தமிழ் தான், ஹிந்தி இல்ல. ஆனா மகாராஷ்டிரால, மும்பைல, பூனேல ஹிந்தி தான். மராட்டி ஒளிஞ்சு போச்சு. ஒரிசால ஹிந்தி தான், அந்த மொழி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி ராஜஸ்தான்ல, இப்படி பல மாநிலங்கள்ல அந்த மாநிலத்தினுடைய தாய்மொழி கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய இந்த தமிழ் மொழி அழியக்கூடிய ஒரு அபாயகரமான சூழ்நிலைக்கு போயிடும். இந்த தமிழ் மொழியை அழிக்கின்ற திட்டம் தான் இந்த மும்மொழி திட்டம். நாங்க விடமாட்டோம். உயிரை கொடுத்து காப்பாற்றுவோம். நரேந்திர மோடி அவர்களே, கல்வி அமைச்சர் பிரதான் அவர்களே, நாங்கள் எச்சரிக்கின்றோம். நாங்கள் அரசியல் கட்சி அல்ல, நாங்கள் பொது அமைப்பு. எங்களுக்கு ஓட்டு தேவையில்லை. ஆனால்
இந்த தமிழ் மொழி அழிக்கப்படக்கூடாது என்பதற்காக நாங்கள் தெருவிலே நின்று போராடி கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக மக்களிடத்திலே, சாதாரண மக்களிடத்திலே இந்த பிரச்சனையை எடுத்து செல்ல போகின்றோம். 3 மொழி திட்டம் என்பது என்னுடைய மாணவனை அழித்து விடும், அவனுடைய திறனை குறைத்து இந்த நாட்டில் வெளிநாட்டிற்கு செல்ல முடியாத திறனில்லாத மாணவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதற்காக நாங்கள் இங்கே போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். மாநில உரிமை பறிபோகும். மும்மொழி திட்டம் சமஸ்கிருதத்தை நுழைப்பதற்கான திட்டம், நாட்டில் உள்ள ஏழை மாணவர்களினுடைய திறனை குறைப்பதற்கான திட்டம். இப்படி ஒரு திட்டத்தோடு மத்திய அரசாங்கம் வந்திருக்கிறது. இதை நாங்கள் ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கின்றோம். மத்திய அரசாங்கம் இந்த எச்சரிக்கையை புரிந்து கொள்ள வேண்டும். நான் கேட்கிறேன், இந்த புதிய கல்விக் கொள்கை எதுக்கு? புதிய கல்வியில என்ன சொல்றான்னா 2030 2035 இன்னும் 10 வருஷம் கழிச்சு நாட்டினுடைய உயர் கல்வி சேர்க்கையை 50% கொண்டு வரணுங்கிறான். ஏண்டா, நாங்க இப்ப 52% இருக்கிறோம். எங்களுக்கு அந்த திட்டம் குப்பையில போட்டலாம். குழந்தைகளுக்கு, எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி கொடுக்கணும், இடைநிற்றல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. தமிழ்நாட்டுல 99% பள்ளியில இடைநிற்றல் இல்ல. நாங்க சாதிச்சிட்டோம். இந்த புதிய கல்விக் கொள்கை எங்களுக்கு குப்பை. மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வர்றாங்க. அடுத்த 15 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டுல மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்கு. நாங்க சாதிச்சிட்டோம், எல்லாத்திலையும் சாதிச்சிட்டோம். இந்த புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுதோ அதையெல்லாம் தமிழ்நாடு இப்போதே வென்று விட்டது. இந்த புதிய கல்விக் கொள்கை என்பது தமிழ்நாட்டுக்கு குப்பை. இதை தூக்கி வீசிடலாம். இந்த கல்விக் கொள்கையை கொண்டு வந்து தமிழ்நாட்டுல திணித்து கொண்டு, இதை நீ ஏற்றுக்கொண்டால் தான் நான் பணம் கொடுப்பேன். என்ன பிளாக்மெயிலு? யாரு பணம்? தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணம், எங்களுடைய வரி பணம். இந்த பணத்தை கொடுக்கறதுக்கு நீ பிளாக்மெயில் பண்ற. நரேந்திர மோடி அவர்களே, எச்சரிக்கின்றோம். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தீயை நீங்கள் பற்ற வைத்திருக்கிறீர்கள். இந்த தீ ஒரு காலத்திலே தமிழ்நாட்டிலே மட்டும் நடந்த போராட்டம். ஒரு காலத்திலே தமிழ்நாட்டிலே பற்றிய இருந்த தீ இந்த முறை கர்நாடகத்திலே பிடிக்கும், ஆந்திராவிலே பிடிக்கும், தெலுங்கானாவிலே பிடிக்கும், டெல்லியிலே பிடிக்கும், ஹரியானாவிலே பிடிக்கும், பஞ்சாபிலே பிடிக்கும், குஜராத்திலே பிடிக்கும். இந்தியா முழுவதும் பற்றி எறியக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி விடுவீர்கள். எச்சரிக்கின்றோம். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் என்று தாய்மொழி உண்டு. அந்த தாய்மொழியை காப்பாற்றுகின்ற உரிமை ஒவ்வொரு மாநில மக்களுக்கும் உண்டு. தமிழும் ஆங்கிலமும் மட்டும் எங்களுக்கு போதும். ஆங்கிலத்திலே புலமை பெற்று நாங்கள் வெளிநாட்டுக்கு செல்லுவோம். வெளிநாட்டிலே போய் இந்த உலக நாடுகளோடு போட்டி போடக்கூடிய தன்மையிலே தமிழ்நாட்டு மாணவன் உருவாக்கி கொண்டிருக்கின்றான். அந்த சூழ்நிலையை கெடுப்பதற்காக இந்தியை கொண்டு வந்து நீங்கள் தமிழ்நாட்டிலே திரிக்கிறீர்கள். எச்சரிக்கின்றோம். இதோடு நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள். புதிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டிற்கு ஒரு கேவலமான கொள்கை. தமிழ்நாட்டிலே குப்பையிலே போடக்கூடிய கொள்கை. தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாத கொள்கை. இந்த கொள்கையை தூக்கி கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே அமல்படுத்த நீங்கள் நினைக்காதீர்கள். நாங்கள் கண்டிக்கின்றோம். தமிழ்நாட்டிற்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. புதிய கல்விக் கொள்கையால் தமிழ்நாட்டிற்கு எல்லா இடங்களிலும் பாதிப்பு, தமிழ் மொழி அழியக்கூடிய பாதிப்பு. இப்படி இத்தனை பிரச்சனைகளும் இந்த புதிய கல்விக் கொள்கையில் இருப்பதால் புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இந்த புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து நாங்கள் வீதி வீதியாக பிரச்சாரம் செய்கின்றோம். கிராம மக்களிடம் செல்ல போகின்றோம். கடைசியிலே நாங்கள் என்ன பண்றோம் தெரியுமா? இந்த புதிய கல்விக் கொள்கையிலே சமஸ்கிருதத்தை இந்தியாவின் முன்னணி மொழியாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. பள்ளியிலே இருந்து உயர்கல்வி வரை சமஸ்கிருதத்தை கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. இந்த சதி திட்டத்தை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்தி பேசுகின்ற மாநிலத்தில் 3வது மொழியாக சமஸ்கிருதம். 50% மக்களுக்கு சமஸ்கிருதத்தை கொண்டு போய் திணித்து விடுவார்கள். தேவையில்லாமல் ஒரு மொழியை வடநாட்டு மாணவர்களும் படிப்பார்கள். அங்க இருக்கிறவன் எல்லாம் ஒரு மொழியை படிக்க முடியாம எல்லாம் நம்ம ஊருக்கு வேலைக்கு வந்துகிட்டு இருக்கான். இன்னொரு மொழியும் கொடுத்தீங்கன்னா 3 மொழியை கொடுத்தா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மாணவனாலையும் படிக்க முடியாது. மிகப்பெரிய அழுத்தத்தை நீங்கள் ஏற்படுத்துகின்றீர்கள். எதுக்கு சமஸ்கிருதம்? வேதத்தை படிக்கணும், அறிவியலை படிக்க கூடாது. மத்திய அரசாங்கத்தினுடைய நோக்கம் என்னன்னா, அவனுக்கு வேதம் படிக்கணும். வேதம் படிக்கணும்னா என்ன படிக்கணும்? சமஸ்கிருதம் படிக்கணும். சமஸ்கிருதத்தை படிச்சு வேதத்தை படிக்க சொல்றதுதான் பிஜேபி ஆட்சியினுடைய நோக்கம். இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த இளைஞர் திறனை வேதத்துக்குள்ள கொண்டு போய் முடக்கி வைக்கிறதுக்காக நரேந்திர மோடி அரசு திட்டம் போடுறாங்க. குருகுல கல்வி. அந்த காலத்துல என்ன படிச்சான்? மொழியை படிச்சான், ராமாயணம் மகாபாரதத்தை படிச்சான், இதிகாசத்தை படிச்சான். அது மட்டும்தான் கல்வியா இருந்துச்சு. இனிமேலும் அதே மாதிரி ஒரு கல்வியை கொடுக்கறதுக்காக
நரேந்திர மோடி அரசு இவ்வளவு பெரிய சதி திட்டத்தை தீட்டிக் கொண்டு இருக்கிறது. நாம் படிக்க வேண்டியது விஞ்ஞானம், நாம் படிக்க வேண்டியது கணிதம், நாம் படிக்க வேண்டியது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நாம் படிக்க வேண்டியது இந்த தலைமுறையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போவதற்கான அனைத்து திறன்களையும் வளர்க்கக்கூடிய கல்வியை நம்ம படிக்கணும். 10 மொழியை படிச்சா 10 மொழியை மட்டும் படிச்சுக்கிட்டு இருந்தா வேற வேலை போறது இல்லையா? நான் கேட்கிறேன், மொழி படிச்சா அறிவு வந்துருமா? எத்தனை மொழி படிக்க முடியும்? அந்த சின்ன குழந்தை, நீ டெல்லியில் உட்கார்ந்துக்கிட்டு இத்தனை மொழியை படிக்கணும்னு சொன்னா அந்த சின்ன குழந்தையினுடைய மூளை எப்படி தாங்கும்? 10 மொழியை படிச்சு மற்ற பாடமும் படிச்சா அந்த குழந்தை எப்படி தாங்கும்? இடைநிற்றல் அதிகமாயிரும். பள்ளிக்கூடத்துக்கு மாணவன் போக மாட்டான், எல்லாம் வெளியே தெரிச்சோடிடுவான். இப்பவே நான் கேட்கிறேன், இந்த நிலைமையில இந்தியா முழுசும் 1,10,000 பள்ளியில ஒரே ஒரு டீச்சர் இருக்காங்க. 2 மொழிக்கு ஒரே டீச்சர். அதே டீச்சர் தான் மற்ற பாடத்துக்கும். எத்தனை பள்ளிக்கூடத்துல? 1,10,000 பள்ளிக்கூடத்துல. நான் கேட்கிறேன், எப்படி 3 மொழி அந்த ஒரே டீச்சர் சொல்லி கொடுக்க முடியும்? மற்ற பாடத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இன்ஜினே இல்ல, வண்டி எப்படி போகும்? முட்டாளாம் இந்தியாவுடைய பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி அதிலே சொல்லியிருக்க. புதிய கல்விக் கொள்கை திட்டத்தினுடைய சரத்துக்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரே ஒரு டீச்சர் மட்டும் 1,10,000 பள்ளிக்கூடத்தில் இருக்காங்க. 3.2 கோடி பேர் இடைநிற்றல், பள்ளிக்கூடத்துக்கு போகல. 5 கோடி பேர்த்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு போனதும் அடிப்படை ஒரு மொழி அறிவு கூட கிடையாது, அடிப்படை கணிதம் தெரியல, ரொம்ப வீக்கா இருக்கிறோம். 2 மொழியே படிக்க முடியல, ஒரு மொழியே படிக்க முடியல. அவங்கிட்ட கொண்டு போய் 3 மொழி எப்படி திணிக்க முடியும்? ஒழுக்கமா 2 மொழி சொல்லிக் கொடு. ஒழுக்கமா 2 மொழி சொல்லி கொடுத்தா அவன் 2 மொழியில திறனா வளருவான். 10 மொழி சொல்லி கொடுத்தா எந்த மொழியும் தர மாட்டான். அப்போ மாணவர் சமுதாயத்தை, அடுத்த தலைமுறையை குழப்புகின்ற பணியை நரேந்திர மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது. இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் இந்த பிரச்சனையை அனைத்து இடங்களிலும் எடுத்துச் சொல்லுகின்றோம். கிராமம் கிராமமாக நாங்கள் இந்த பிரச்சனையை எடுத்துச் செல்கின்றோம். மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி 67 69 ஏற்பட்ட மொழி போராட்டத்தை விட கடுமையான போராட்டத்தை தமிழ்நாடு எதிர்கொள்ள போகிறது. நரேந்திர மோடி அவர்களே, நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள். தமிழ்நாட்டிலே பிடிக்கின்ற இந்த நெருப்பு இந்தியா முழுவதும் பற்றி எறியக்கூடிய சூழ்நிலையை இந்த முறை நாங்கள் உருவாக்குவோம். மக்களிடம் செல்லுகின்றோம், விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்றோம். தமிழ்நாட்டிலே நீங்கள் மும்மொழி கொள்கையை திணிக்க முடியாது. எங்கள் உயிரை கொடுத்து மும்மொழி திட்டத்தை நாங்கள் அடித்து நொறுக்குவோம். தமிழ்நாட்டிலே என்றைக்கும் இருமொழி கொள்கைதான். புதிய கல்வி கொள்கை தூக்கி வீசப்படும். தமிழ்நாட்டினுடைய குப்பை மேட்டிலே மும்மொழி கொள்கை தூக்கி வீசப்படும். புதிய கல்வி கொள்கை தூக்கி வீசப்படும். இந்த நாட்டில் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற இருமொழி கொள்கையை, வெற்றி பெற்ற இந்த கொள்கையை இந்தியா முழுவதும் கொண்டு செல்ல நரேந்திர மோடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். தோல்வியடைந்த திட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே திணிக்காதீர்கள். மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றது. வீதி வீதியாக எங்களுடைய பிரச்சாரத்தை நாங்கள் தொடருவோம். இந்த போராட்டத்தை மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் கோவை காந்திபுரத்திலே இப்போது நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். இந்த போராட்டம் வீதி வீதியாக நாங்கள் எங்கள் போராட்டத்தை எடுத்து சென்று மக்களிடத்திலே எழுச்சியை ஏற்படுத்தி மிகப்பெரிய புரட்சியை தமிழ்நாட்டிலே நாங்கள் உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். தமிழர்களே, நாம் அனைவரும் ஒருங்கிணைக்க வேண்டிய நேரத்திலே மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் நடத்தக்கூடிய இந்த பிரச்சார பயணம் மக்களிடத்திலே முன்மொழி கொள்கையை நாங்கள் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் சார்பாக முழுமையாக நாங்கள் இருக்கின்றோம். எனவே எங்களுக்கு இருமொழி கொள்கையே போதும், இருமொழி கொள்கையே போதும், இருமொழி கொள்கையே போதும். வாழ்க தமிழ், வெல்க தமிழ். மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் எப்போதும் உங்களோடு இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் சார்பாக சின்னத்திரை புகழ் வெஸ்டர்ன் பட்டாபி அசாத்தியம் காமெடி குழுவின் மூலமாக எங்களுடைய கலை பயணத்தை இந்த மும்மொழி கொள்கையை எதிர்த்து போராடக்கூடிய இந்த கலை நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் இந்த செய்தியை சொல்ல வந்திருக்கின்றோம். அன்பு சார்ந்த பெரியோர்களே, நாம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த மும்மொழியை நாம் எதிர்க்கின்றோம். இருமொழி கொள்கையே எங்களுக்கு போதுமானது. எங்கள் தமிழ் மொழி தாய்மொழியும் பொதுமொழி ஆங்கிலமும் எங்களுக்கு போதும். இந்த மும்மொழி கொள்கை, இந்த 3வது மொழியை எங்களிடத்திலே நீங்கள் திணிக்காதீர்கள் என்று
கலைக்குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம், எச்சரிக்கின்றோம். மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த தெருமுனை பிரச்சாரம் தமிழக ஏழை எளிய மாணவர்களுடைய 2151 கோடி ரூபாயை தரம் மறுக்கின்ற விடுவிக்க மறுக்கின்ற ஒன்றிய அரசாங்கத்தை கண்டித்து நடக்குகின்ற இந்த பிரச்சாரத்திலே நாங்கள் வீதி வீதியாக மக்களை சந்தித்து நமது தமிழ் பற்றை வளர்க்கக்கூடிய ஒரு நிலை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். இந்த பிரச்சாரத்திலே மும்மொழி கொள்கை அது கூடவே கூடாது. மக்களுக்கு மிகப்பெரிய எதிரியை நம்ம மாணவர்களுடைய கல்வி திறமையை நல்ல வளர்ச்சியை தடுத்து ஒழித்துகின்ற அது போன்ற நிகழ்வுகளே கூடாது என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு இதோடு நாங்கள் இந்த பயணத்தை துவக்குகிறோம். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ், வாழ்க தமிழ், வாழ்க தமிழ், வாழ்க தமிழ், வளர்க தமிழ், வாழ்க தமிழ், வளர்க தமிழ், வெல்க தமிழ், வெல்க தமிழ், வாழ்க தமிழ், வளர்க தமிழ், வாழ்க தமிழ், வளர்க தமிழ். மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக கோவையிலிருந்து எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் செய்தி ஆசிரியர் அதிரடி காளிதாஸ்.